ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீமுத்தி மசாலா. இன்றைக்கி கொள்ளும் கருப்பு கவனியும் சேர்த்து கஞ்சி மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் நல்லோம், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இது வந்து கொள்ளும் கருப்பு கவனி பாருங்கள். அதுவும் நல்லா ஓவர் நைட்டு கழுவி ஊற வச்சு காலையில் தண்ணியை வடித்து காய வச்சுருக்கேன். 2 நாள் நல்லா இந்த அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் போதுங்க, நல்லா காஞ்சிடும். இப்போ அடுத்தது ஒவ்வொன்றா நாங்கள் வறுக்க போகிறோம். இப்போ இது கொள்ளு போட்டு நான் வறுத்துருக்கேன். கொள்ளு இப்போ 1 கிலோன்னா கருப்பு கவனியும் 1 கிலோ, கொள்ளு 1 டம்ளர்னா கருப்பு கவனியும் 1 டம்ளர், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. கொள்ளு வந்து கொஞ்சம் சூடு, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதில் கருப்பு கவனி, பச்சை பயிறு, பார்லி, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே இதில் நான் சேர்த்துருக்கேன். பூண்டு நான் இதில் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கஞ்சி காய்ச்சுற நேரம் பூண்டு வந்து வறுத்தோ இல்லை அப்படியே பச்சையாகவோ வெட்டி போட்டு நீங்கள் அதில் கஞ்சி செய்கிற நேரம் காய்ச்சிக்கிறங்க. அதே போல் இப்போ பாருங்கள், கருப்பு கவனி கொள்ளு நீங்கள் வறுக்கிற நேரம் வெடிக்கும், வாசம் வந்து வெடிக்கும், அப்போ நீங்கள் இறக்கிக்கலாம். அதே போல் கருப்பு கவனியும் வறுக்கிற நேரம் நல்ல ஒரு பொரிஞ்சு நல்ல ஒரு வாசம் வரும். இதுலேயே நாங்கள் சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கிடுவோம். அப்போ இதுவும் அதோட சேர்த்து நல்லா வறுபட்டு வந்துடும். வெந்தயம் வந்து அரைக்கக்கூடாது, கடைசியாக தான் 2 ஸ்பூன் வெந்தயம் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொள்ளு உங்களுக்கு கெட்ட கொழுப்பை நல்லா கரைக்கக்கூடியது. கொள்ளில் நிறைய கல்சியம் சத்து இருக்குது, டிப்ரெஷனை நல்லா குறைக்கும் உங்களுக்கு. ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட் டின்னராகவும் நீங்கள் இந்த கஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பயிறு இது நான் இப்போ ஆஃப் எடுத்திருக்கேன். 1 பங்கு அரிசியும் கொள்ளும் எடுத்திங்கன்னா 1/2 பங்கு பார்லியும் பாசிப்பயிரும் எடுத்துக்கணும், அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ பார்லியும் அதே போல் நல்லா வறுத்துக்கணும். பயறு, பார்லி எல்லாம். பார்லி வந்து உங்களுக்கு கெட்ட நீரை நல்லா வெளியாக்கக்கூடியது. ஸோ அதனால் அதையும் இதில் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நீங்கள் இந்த மாவை அரைச்சிக்கணும். பாருங்கள், 2 ஸ்பூன் மாவுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு, பூண்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தட்டி போட்டு அப்போவே நல்லா காய்ச்சி அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் தேவையான போட்டு மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இது சூடு, கொள்ளு வந்து சூடு, அதனால தான் இதில் மற்ற பொருளெல்லாம் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதே போல் கெட்ட கொழுப்பு கிடைக்கும், ஹார்ட்டுக்கு நல்ல இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். அடுத்தது உங்களுக்கு டிப்ரெஷன் குறையும், ப்ளட் சுகருக்கு ஓகே இது. ஸோ இந்த கஞ்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நைட் டின்னராஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.